வேலை எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்காரு. அப்ப சந்தா வராங்க. வரும்போது அவங்க ஸ்வீட் எடுத்துட்டு வராங்க. "என்னது இது?" அப்படின்னு கேட்குறாரு. "ஏன்னா இந்த நேரத்துக்கு வந்திருக்க? உங்க அண்ணன் கூட வீட்டுக்கு போயிட்டாரு. நைட் ஆக போகுது. எப்படி வீட்டுக்கு போவ?" அப்படின்னு சேரன் கேட்குறாரு. "நான் போயிடுவேன். உங்களுக்கு ஸ்வீட் பண்ணி கொண்டு வந்தேன்" அப்படின்னு காட்டுறாங்க. "ரசகுல்லாவா? குடு" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுறாரு. "சரி நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சந்தா சொல்றாங்க. "இங்க பாரு, நைட் டைமா இருக்கு. நீ தனியா போகக்கூடாது. நான் வரேன் இரு. நானே உன்னை வீட்டாண்ட விட்டுர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு. சைக்கிள்ல போலாம் அப்படின்னு சொல்றாரு. பின்னாடி போய் உட்கார சொல்றாரு. இல்ல நான் முன்னாடியே உட்கார்றேன்னு சொல்லிட்டு சந்தா உட்காந்துட்டு வராங்க. 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா வராங்க. சைக்கிள் ஓட்டிட்டே வராரு. அப்படியே சேரன் வந்து சிரிச்சுட்டே வராரு. கார்த்திகா அவங்க அம்மா 2 பேருமே மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்படியே திரும்பி நடந்து வந்துட்டு இருக்காங்க. வரும்போது அவங்க அம்மா கேட்குறாங்க, "இங்க பாருடி, உங்க மாமியார் திட்ட போறாங்க. நீ ரொம்ப நாளா இங்க இருக்கியே" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "அம்மா, என் மாமியார் ரொம்ப ரொம்ப நல்லவங்கம்மா. அவங்க அதெல்லாம் எதுவுமே திட்ட மாட்டாங்க. பாத்தியாடி எப்படி ஒரு குடும்பத்துல உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு, நான் கோயில் கோயிலா போய் வேண்டினேன் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுன்னு. அந்த வேண்டுதல் வீண் போகல தெரியுமா? நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு. நல்ல மாமியார், நல்ல புருஷன் எல்லாம் நல்லா கிடைச்சிருக்குடி உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்படியே கார்த்திகா பேசிட்டே வரும்போது பார்க்குறாங்க. "என்ன இது சேரன் மாமா மாதிரி இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. "அம்மா அங்கே பாரும்மா, சேரன் மாமாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏய், அவனா இருக்காதுடி. அவன் எந்த பொண்ணையும் இந்த மாதிரிலாம் கூட்டு போக மாட்டான்டி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. "அம்மா நல்லா பாரும்மா, அது சேரன் மாமா தாம்மா சைக்கிள்ல அவங்கள கூட்டிட்டு போறாங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்றாங்க. அப்படியே பார்க்குறாங்க. "ஆமாடி, அவன் தாண்டி கூட்டிட்டு போறான். அது ஏதோ இந்திக்கார பொண்ணு இல்ல அது" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாம்மா, இந்திக்கார பொண்ணு தான். ஓ, மாமா இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க போல இருக்கு" அப்படின்னு கார்த்திகா அப்படியே ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. சேரன் விட்டுட்டு வராரு. வர வழியில பார்க்குறாரு கார்த்திகாவ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாரு. "என்ன இப்பதான் உனக்கு கண்ணே தெரிஞ்சுதா?" அப்படின்னு கார்த்திகாவோட அம்மா கேட்குறாங்க. "மாமா, இப்ப எங்க போயிட்டு வரீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறாங்க. ஆ அப்படி வெட்கப்படுறாரு. "எங்க போனீங்கன்னு எங்களுக்கு தெரியும். யாரு அந்த இந்திக்கார பொண்ண விடுறதுக்கு தானே போனீங்க, சந்தாவ" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்றாங்க. "இல்ல தனியா வந்தா, ஸ்வீட்டு செஞ்சு கொண்டு வந்தா, நைட் ஆயிடுச்சு அதான் நான் போய் விட்டுட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு. "இந்தா ஸ்வீட் சாப்பிடு" அப்படின்னு குடுக்குறாரு. அவங்களும் ரசகுல்லா வாங்கி சாப்பிட்றாங்க. "சூப்பரா இருக்கு மாமா." "மாமா, என்ன மாமா இவ்வளோ வெட்கப்படுறீங்க? நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருங்க. அது போதும் எனக்கு" அப்படின்னு கார்த்திகா சொல்றாங்க. "சரி நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வீட்டுக்கு போறாரு. வீட்ல அவங்க அப்பா அப்படியே படுத்துட்டு இருக்காரு. "இங்க பாருங்க, எழுந்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு தெர்மாமீட்டரை வாயில வைக்கிறாங்க. "எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்க" அப்படின்னு அவங்க அப்பா திட்டுறாரு நிலாவை. அதே மாதிரி எடுத்து பார்க்குறாங்க. 99. "ஓகே ஓகே, ஃபீவர்லாம் குறைஞ்சிருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை கொஞ்சம் குடிங்க" அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. "ஆமாம், நீ என்ன ஜுரம் அடிச்சா ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருக்க? என்னெல்லாம் ஜுரம் அடிச்சா இவனுங்க எதுவுமே கண்டுக்கவே மாட்டானுங்க" அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஆமாம், இவர் வேற கண்டுக்கிறாங்க. "ஃபஸ்ட்டு நீங்கள் பிள்ளைங்கள கண்டுக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவா பாண்டியன் 2 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. "சரி விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. சோழன் மட்டும் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்காரு. வெளியே போய் நின்றுட்டு இருக்காரு. "என்ன இது, ஃபோனை ஆன் பண்ணவே முடியலையோ? ஆன் பண்ணாலே அவள் ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்புறா. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காளே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகவே அப்படி நின்றுட்டு இருக்காரு. அங்கேருந்து 2 பேர் பைக்கில் வராங்க. வந்த உடனே அப்படி கிட்ட வந்து பேசுகிறாங்க. "இங்கே பாருங்க, நாங்கள் காயத்ரியோட ஃப்ரெண்டு. காயத்ரி உங்களை லவ் பண்ணியிருக்கா. நீங்களும் அவளை லவ் பண்ணியிருக்கீங்க. இவ பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் எப்படி? அவள் ரொம்ப அழறா. பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவகிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "நான் அவளை விரும்பலை" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. "அதெல்லாம் தெரியாது. நீங்கள் பேசணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஒர்த்தே இல்லைன்னு நாங்கள் அவகிட்ட சொன்னோம். ஆனால் அவள் கேட்கல. நீங்க ஃபோன் பண்ணுங்க ப்ரோ" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போறாங்க. அங்க வந்து பாண்டி வந்து கேட்குறாரு. "யார் இவங்க?" "அந்த காயத்ரி பொண்ணோட ஃப்ரெண்டுங்களாம். அவகிட்ட பேச சொல்றாங்க." "அவகிட்ட நான் சாதாரணமா தான் பேசினேன். அவள் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு என்னை போட்டு டார்ச்சர் பண்றா. ஒரே ஃபோன் பண்றா. நான் வேற ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு. "இல்ல அந்த பொண்ணுக்கு ரசனையே இல்லை பொழுது. உன்னை போய் லவ் பண்ணுது பாரு. ஐயோ கடவுளே, இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதியிருக்கு பாரு" அப்படின்னு பாண்டி சொல்றாரு. சோழன் அப்படியே பார்க்குறாரு. ஐயோ கடவுளே, இவ வேற.